மார்னிங் எந்திரிச்சதுமே டென்ஷனாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் வந்து சொல்லுங்களேன், எல்லாருக்குமே வந்து நமக்கு டென்ஷனாக இருக்கும்போது, யார்ட்டயாவது பேசணும் மனசை விட்டு அப்படின்னு தோணும்போது, உங்களுக்குன்னு ஒருத்தவங்க தோணுவாங்க. அது உங்கள் அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. பட் எனக்குமே ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டால், அவங்க தான் என்னுடைய அக்கா. அவ கூட தான் பொறக்கல. பட் ஓகே. எனக்கு வந்து நான் அழுகிற டைமும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அவங்க எனி டைம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நான் வந்து வீட்டில் தனியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டே இல்லாமல், ஒரு கூட யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கிற மாதிரி, எனி டைம் நான் வந்து பூஸ்டப்பாக, எனர்ஜியாக அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக போகுது அப்படின்னாக்கா, அந்த அக்கா கூட இருக்கிறனால தான். ஒரு நாள் வந்து பசங்க கிட்ட வந்து இப்போ தான் அவங்களுக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆகி ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது. அவங்கள வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றின டீட்டெயில் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு இப்போ இது என்ன அப்படின்னாக்கா, கொசு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இங்கே மழை பெஞ்சிட்ருக்கா, பூச்சி போட்டும் வருது. குட்டி குட்டி கொசுலேருந்து எல்லாமே நிறையாவே இருக்குது அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். 800 ருபீஸ் இது. குவாலிட்டி ரொம்ப இல்லைனாலும் ஓகே ஓரளவுக்கு. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ பகல் நேரத்தில் வந்து நீங்கள் இதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணி மாட்டி வச்சுக்கலாம். ஈவினிங் ஆனாக்கா இப்படி போட்டு வச்சுக்கலாம். அது வந்து இது போட்டதுக்கப்புறம் அப்படியே இந்த வாசலை பார்க்கும்போது அப்படியே அழகாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக அழகாக பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பாருங்கள். பட் ஓகே, 800 ருபீக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கொஞ்சம் ஓவர் தான். பட் இருந்தாலும் ஓகே, வேறு வழியில் வாங்கிட்டேன். திரும்ப ரிட்டன் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி எனக்கு ஒரு அக்கா கிடைச்சாங்க இல்லையா, அந்த அக்கா யாருன்னா இவங்க தான். இவங்க பேர் தான் முத்துலக்ஷ்மி. இவங்ககிட்ட தான் நான் எனி டைம் எதுவாக இருந்தாலும் பேசுவேன், ஷேர் பண்ணுவேன். ஆன்லைனில் கிடைச்ச உறவு தான். பட் இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக அவங்க ஊரில் வந்து பால்கோவாவும் அண்டு பால் ஹல்வா தான் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்ட கேட்டாங்க. ஸோ என் பையனை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன்ட்டையும் சரி பொண்ணுட்டையும் சரி அவ்வளோ பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அவங்களுக்காக இதை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ உங்கள் லைஃப்லேயும் இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க. யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.